வெல்கம் டு ரேகா டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது மஷ்ரூம், பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி, புதினா, பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கோங்க. 1/2 கப் தயிர் எடுத்துருக்கோம். ஸ்பைசஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். புதினா நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் ஆனியன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் இப்படியே போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காய தக்காளி வதங்கினதும் மஷ்ரூம் போட்டுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு. எல்லாமே போட்டுக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம 1 டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கோம். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி இதில் இருக்குது. இதை ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சான்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி எல்லாம் போட்டுட்டோம். லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அரிசிலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.